ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிஎஸ்சிஆர் நெட் ஃபிசிக்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் யூனிட் 6 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் சிஎஸ்சிஆர் நெட் 2025 டிசம்பருக்கான பேட்ச் அட்மிஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்க்கான சிலபஸ். ஸோ இந்த டாபிக்ஸில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செமிகண்டக்டர் டயோட்ஸில் வந்து ஜெனர் டயோடு, ஜங்ஷன் டயோட்ஸ், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகே, தென் ஃபீல்ட் எஃபெக்ட் டிவைசஸ்லையும் சில டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. தென் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ரெஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ், அது ஃபுல்லாக. அப்புறம் A to D கன்வெர்ட்டர்ஸ், இதுவே இம்பார்ட்டன்ட். தென் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ்ல எரர் அனாலிசிஸும் கேட்குறாங்க. எரர் அனாலிசிஸ், ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ், இது ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலமா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்னு எழுதியிருக்கோம், டிஜிட்டலில் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகே, தென் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் இன் அடிஷன் டு தட். ஃபைன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சில டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஜூன் 2024 கேட்ட கொஸ்டின். ஜூன் 2024. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அது வந்து 10 volt is connected to load resistor. Okay, so இது வந்து connected to load resistor. Load resistor ஓட வேல்யூ வந்து 485 ohm and voltage measured across battery terminals using ideal voltmeter is. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, voltage measured across battery எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா 9.7 ohm. Then internal resistance of the batteries. இது சிம்பிளான ப்ராப்ளம் தான். internal resistance அதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 ohms, B 15 ohms, C 20 ohms, D 40 ohms. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வோல்டேஜ், ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸை வந்து 10 voltage, நம்ம எந்த லோடு எதுவும் கனெக்ட் பண்ணலன்னா 10 voltage. ஓகே, இதை நம்ம லோட் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வோல்டேஜ் என்னவாகுது அப்படின்னா 9.7. சாரி, இங்க வந்து ஓம் வராது, வோல்டேஜ். ஸோ இதை பேட்டரிக்கு அக்ராஸா கனெக்ட் பண்றப்போ வோல்ட் மீட்டரை அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் காட்டுதுன்னா 9.7 volt தான் காட்டுது. அப்போ வந்து சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ இதுக்கு சர்க்யூட் எப்படி போடலாம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி ஒரு 10 volt பேட்டரி. ஓகே, தென் இந்த 10 volt பேட்டரி என்ன, ஆக்சுவலி இதுல ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் பேட்டரின்னா, பேட்டரி இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இப்படி டினோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டினோட் பண்றோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி ஆர். தென் இதுக்கு என்ன இருக்கும், இதுல வந்து நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம், லோட் ரெசிஸ்டர். ஸோ 485. ஓகேவா. இப்போ இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா அப்படின்னா, இந்த லோட் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நம்ம எவ்வளோ, ஆக்சுவலி இது இந்த பேட்டரியும் லோட் ரெசிஸ்டரும் நம்மளுக்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இந்த 10 volt பேட்டரியில எவ்வளோ வோல்டேஜ் இருக்குமோ அதே வோல்டேஜ் அளவுக்கு நம்மளுக்கு இதுலையுமே இருக்கும்.
பட் லோட் கனெக்ட் பண்ணனால இதோட வோல்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கு? 9.7 வோல்ட். தே ஆர் இன் parallel. ஓகே, parallel காம்பினேஷன்ல எப்பயுமே வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். சீரிஸ் காம்பினேஷன்ல கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த டயக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 10 வோல்ட் பேட்டரி இருக்கு அப்படின்னா, இதை வந்து லோட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் சர்க்கியூட். லோட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து 10 வோல்ட், இது வந்து 485 ஓம். இப்போ இந்த 10 வோல்ட்டை நம்ம லோட்ல கனெக்ட் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா 9.7 வோல்டேஜ் தான் கிடைக்குது. ஸோ அப்ப 9.7 வோல்ட். வாட் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம ஒரு ஆர்னு ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்ன மெத்தட், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இது ஒரு ரெசிஸ்டர், இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து R1, இது வந்து R2, 2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க வந்து சம் வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் 10 வோல்ட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் என்னவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? கீழே கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்க ரெசிஸ்டரை நீங்க மேல போடணும். அப்ப R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2 இன்டூ 10 வோல்ட். இதுதான் வோல்டேஜ் டிவைடருக்கான ஃபார்ம். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ண போறோம். இதே தான் இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க சர்க்யூட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இங்க ஆக்சுவலி 10 வோல்ட், பாசிட்டிவ் ஆஃப் 10 வோல்ட் இங்க கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 10 நான் போடுறேன். தென் இது வந்து R, ஸ்மால் r, இது வந்து 485 ஓம். இப்ப இவங்களே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 9.7 வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. இது வந்து 9.7 வோல்ட். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ R தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா அப்ப எப்படி மாடிஃபை ஆகும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்க ரெசிஸ்டர்ஸ் மேல போடணும். ஸோ 485 டிவைடட் பை 485 பிளஸ் R இன்டூ 10. ஓகே, ஸோ இதை போட்டு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 485 divided by 485 plus R into 10 is equal to voltage divide ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் இருக்கு? 9.7 வோல்ட் தான் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும் அவுட்புட். ஓகே, ஸோ அப்ப 9.7 இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு R வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஜூன் 2024ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4850 which is equal to 9.7 times R plus 470. R இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆரோட வேல்யூ வந்து 15 ஓம் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் நம்ம கான்செப்ட் மட்டும், இந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இப்போ ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல வந்து நான் சர்க்யூட் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். இது வந்து 10 வோல்ட். இங்க வந்து ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கு. தென் ஓகே, இது வந்து R, இது வந்து R dash, இங்க வந்து R dash, இங்க வந்து R. இது வந்து VA அப்படிங்கிற பாயிண்ட். இங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்க ஜங்ஷன் வந்து VB. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிரவுண்ட் பண்ணிட்டோம். தென் இந்த நெகட்டிவ் வந்து
இப்போது VB இதுல டச் ஆகல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து VB. ஓகே ஃபைன். இப்போ இதான் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த கிவன் சர்க்கியூட் இந்த ரெசிஸ்டன்ஸ் R and R dash change due to strain. So some strains-னால என்ன ஆகுதுன்னா R and R dash அதோட அது வந்து சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம சொல்லல, பட் சேஞ்ச் ஆகுது. இப்போ R1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா R dash வந்து என்ன ஆகும்? டிக்ரீசஸ் பை சேம் அமௌண்ட். இப்போ R வந்து 10 ஓம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா R dash வந்து அதே 10 ஓம் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பை சேம் அமௌண்ட். இப்போ அன்ஸ்ட்ரெயின்டு வேல்யூ, அதாவது நமக்கு எந்த ஸ்ட்ரெயின் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அன்ஸ்ட்ரெயின்டு வேல்யூ எவ்வளோ அப்படின்னா R and R dash 100 ohms. ரெண்டுமே வந்து 100 ohm தான். ஸ்ட்ரெயின் எந்த இதுவும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயின் அப்ளை பண்றதுனால அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். இது வந்து VAB அப்படின்னு சொல்லுவோம். So output voltage changes to 0.3 volt because of another strain. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா R dash என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். டெல்டா R dash. ஓகே, அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 3 ஓமா, 6 ஓம், B 4 ohm, C 3 ohm, D 12 ohm. இதுல ஏதோ ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணணும். சரி, இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இந்த ரெசிஸ்டர் ஆரும் ஆர் டேஷும் ஸ்ட்ரெயின்னால அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுது. ஆனா ஆர் எவ்வளவு கூடுதோ அதே அளவுக்கு ஆர் டேஷ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட்டை நான் எப்படி ரீட்ரா பண்றேன், மாடிஃபை பண்றேன் அப்படின்னா, இது வந்து 10 வோல்ட் வச்சுக்கலாம். 10 வோல்ட். இதே சர்க்கியூட்டை நான் ஜஸ்ட் வேற மாதிரி வரைகிறேன். இது வந்து ஆர் டேஷ், இது வந்து ஆர். இங்க என்ன வரும்னா ஆர் ஆர் டேஷ். சி வோல்டேஜ் டிவைடர் மாதிரி போட்டுட்டோம் நம்ம. இங்க இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு VA, இந்த பாயிண்ட் இதுக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, இது வந்து VB. இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா VAB கொடுத்திருக்காங்க. VAB என்னது 0.3. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா ஆர், சாரி டெல்டா ஆர் டேஷ் கண்டுபிடிக்க தேவையில்லை கொஸ்டின்ல. டெல்டா ஆர் இஸ் டெல்டா ஆர் டேஷ் இல்ல, டெல்டா ஆர். வாட் இஸ் டெல்டா ஆர்? டெல்டா ஆர் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான், ஆர் டேஷ்னாலும் ஒண்ணுதான், ஆர்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, ஆர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் ஆர் டேஷ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ இப்போ நம்ம VAB is equal to 0.3. VAB அப்படின்னா என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ். அப்போ VA மைனஸ் VB, இதுதான் என்னது? VAB. சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம்னா VA என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், VB என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் VA போடலாம். VA இந்த பாயிண்ட்ல வந்து வோல்டேஜ் VAங்கிறது என்னது? இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவுல ஸ்ப்ரெட் ஆகிற வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து 10 வோல்ட். அப்போ வோல்டேஜ் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்ளை பண்றதுனால ஆரும் ஆர் டேஷும் வேரி ஆகுது. ஓகே, இப்போ VA is equal to நார்மலா நம்ம என்ன எழுதுவோம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிறத மேல நியூமரேட்டர்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்க டெர்மினல் வேல்யூ என்ன வரும்? ஆர் மேல வரும். கீழே என்ன வரும்? ஆர் பிளஸ்
R dash. இந்த term வரும். Into obviously 10. அவ்வளவுதான். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்லனா இந்த R வந்து ஸ்ட்ரெயின்னால வேரி ஆகுது. எவ்வளவு வேரி ஆகுது? By some amount. So R வந்து இன்க்ரீஸ் ஆகுது, R dash டிக்ரீஸ் ஆகுது. So நான் அதை என்னன்னு கொடுத்திருக்கேன்னா R இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? So plus del R. இங்கேயும் plus del R. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதனால plus some value. Del R னு ஏன் மென்ஷன் பண்ணேன்னா கொஸ்டின்லயே அவங்க வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் டெல்டா ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஸ்ட்ரெயின் மீன் பண்றது டெல்டா ஆர். இப்போ அதே மாதிரி ஆர் டேஷ்க்கு என்ன வரும்? மைனஸ் டெல்டா ஆர். ஏன்னா எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு வி இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, சிம்பிள். இப்போ விஏக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் அண்ட் ஆர் டேஷோட வேல்யூ என்ன? 100. ஸோ 100 பிளஸ் டெல் ஆர் டிவைடட் பை இதில் டெல்டா கேன்சல் ஆயிரும். இப்போ ஆர் பிளஸ் ஆர் டேஷ் வந்து 200. 200 into 10. Okay, so VA ஓட வேல்யூ என்ன வரும்? VA is equal to 100 plus del R divided by 20. இப்போ நம்ம VB கண்டுபிடிக்க போறோம். இதே மாதிரி VB is equal to VB க்கு என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ல நீங்க கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரி வோல்டேஜ் டிவைடர்ல இந்த பாயிண்ட். இதான் VB. Okay, VB. இதுல கிரவுண்டுக்கு பக்கத்துல என்ன ரெசிஸ்டர் வேல்யூ இருக்கு? R டேஷ்ங்கிற வேல்யூ இருக்கு. அதுதான் இப்ப நியூமரேட்டர்ல போடணும். So R dash divided by R plus R dash. இங்க R dash வந்து ரெடியூஸ் ஆகும். So minus del R. இங்க வந்து plus del R. இது என்ன வரும்? R dash minus del R into 10. Okay, which is equal to 100 minus del R divided by 200 again into 10. So இதை reduce பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 minus delta R divided by 20. இதுதான் VB. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. VAB is equal to என்ன வரும்? VA minus VB which is equal to 0.3. இப்போ அதை யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணோம்னா 100 plus del R minus 100 minus del R divided by 20 is equal to என்ன வரும்? 0.3 volt. அப்ப 2 times delta R is equal to 6 ohm. அப்ப del R is equal to 3 ohm. So option C is the right answer. Okay, fine. So இதே மாதிரி next problem பார்க்கலாம். A piezoresistive pressure sensor. Okay, so piezoresistive pressure sensor. So அது என்ன பண்ணுது அப்படின்னா utilizes change in electrical resistance with a change in pressure S. So அது வந்து pressure change, pressure-னால resistivity மாறும். பீசோ எலக்ட்ரிக் அப்படின்னா என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்றதுனால எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆர் வைஸ் வர்சா. இதே இது பீசோ ரெசிஸ்டிவ்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அப்ளை பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறுது. அது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்றாங்க? del R is equal to minus R0 log to the base 10 del P by P0. Okay, where R0 வந்து 500 ohm, P0 கொடுத்திருக்காங்க. P0 is 1000 millibar. இப்போ இது வந்து ஒரு சென்சார். ஓகேவா? நம்ம பிரஷர் அப்ளை பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறுது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டர் இது ஒரு சென்சார். இந்த சென்சார் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா a current of 2 microampere flows through the sensor. Okay, so flows through sensor. Okay, so இந்த வோல்டேஜ் டிராப் இதுக்கு அக்ராஸா இப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுது. so வோல்டேஜ் டிராப் இருக்கும். வோல்டேஜ் டிராப் is measured using A to D converter. வோல்டேஜ் டிராப் இது வந்து A to D converter மூலமா மெஷர் பண்றோம். அந்த A to D கன்வெர்ட்டரோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 1 volt. 1 volt தான் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ if pressure change of
1 millibar. 1 millibar அளவுக்கு pressure மாறுது அப்படின்னா then எவ்வளோ number of bits தேவைப்படும்? Number of bits required for A to D converter is option A வந்து 12, option B 14, option C 8, option D 10. ஒரு பீசோ ரெசிஸ்டிவ் ப்ரெஷர் சென்சார். ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சென்சார் இருக்கு, அந்த சென்சார்ல ப்ரெஷர் அப்ளை பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறுது. ஸோ அப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா 2 மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஜிட்டல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். ஏன்னா ஒரு சென்சார். ஸோ அப்போ A to D கன்வெர்ட்டர் யூஸ் பண்றோம். அதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 1 வோல்ட். இப்போ நம்ம ப்ரெஷர் சேஞ்ச் இதுல ப்ரெஷர் சேஞ்ச் வந்து 1 மில்லிபார் அளவுக்கு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா தென் அதுல A to D கன்வெர்ட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் தேவைப்படும் அப்படி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பீசோ ரெசிஸ்டிவ்னா என்னன்னு சொல்லியாச்சு. பீசோ ரெசிஸ்டிவ்னா என்னது? ஒரு அப்ளைட் ப்ரெஷர்னால ஸோ ப்ரெஷர்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். ஓகே. ஸோ டியூ டு ப்ரெஷர் variation in resistance. இதுதான். ஓகே ஃபைன். இப்போ A to D கன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன பார்க்கலாம். A to D கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அனலாக் சிக்னல்ல டிஜிட்டலா மாத்தும். ஸோ அனலாக் சிக்னல A to D கன்வெர்ட்டர் அனலாக் சிக்னல n பிட் டிஜிட்ஸா மாத்தும். இது என்ன வந்து A to D கன்வெர்ட்டர். ஓகேவா? ஃபைன். இப்போ அவங்களே ஃபார்முலால கொடுத்திருக்காங்க. delta R is equal to minus R naught log to the base 10 del P by P naught. இதுல del Pங்கிறது தான் நம்மளுக்கு வேரியேஷன் இன் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. R naught வேல்யூ கொடுத்துட்டாங்க, P naught வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ minus 500 log to the base 10 1 by 1000. ஏன்னா 1 மில்லிபார் கொடுத்துருக்காங்க. இது மில்லிபார்ல இருக்கு, நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை. மேலேயும் மில்லிபார் கீழேயும் மில்லிபார். ஸோ அந்த யூனிட் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிருந்தா ஸோ நம்ம கன்வர்ஷன் எதுவுமே தேவையில்லை. ஸோ டெல்டா ஆர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1500 ஓம். இப்போ நம்ம இதுல வோல்டேஜ் டிராப் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். நார்மலா அனலாக் வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த அனலாக் வோல்டேஜ் கண்டுபிடிச்சு அதை நம்ம டிஜிட்டலா மாத்த போறோம். ஓகேவா? அப்போ வோல்டேஜ் டிராப் இது எனிவே இது ஒரு ரெசிஸ்டர். ஸோ வோல்டேஜ் டிராப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? del V is equal to I into del R. I எவ்வளவு சொல்லியிருக்காங்க? கரண்ட் 2 மைக்ரோ ஆம்பியர். ஸோ 2 10 power minus 6 into 1500. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 into 10 power minus 3 which is 3 millivolt. 3 millivolt தான் நம்மளுக்கு டிராப் ஆயிருக்கிற வோல்டேஜ். ஓகே. டெல்டா V எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கு? 3 millivolt. இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A to D கன்வெர்ட்டர் மூலமா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ A to D கன்வெர்ட்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசல்யூஷன், அதோட ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்கணும் அப்போ? ஸோ இன் A to D converter resolution should be greater than or equal to 3 millivolt. ஓகே. ஸோ 3 millivolt நம்ம கொடுக்குற அனலாக் சிக்னலோட வோல்டேஜ் வந்து 3 millivolt. இந்த 3 millivolt விட அதிகமான ரெசல்யூஷன் இருந்தா மட்டும் தான் அதால டிஜிட்டல் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? ரெசல்யூஷன் ஃபார்முலா. அப்போ A to D கன்வெர்ட்டருக்கும் D to D கன்வெர்ட்டருக்கும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா தான் யூஸ் ஆகும் நம்ம ரெசல்யூஷனை பொறுத்த வரையும். ஓகே. ஸோ ரெசல்யூஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் ஃபார்முலா வந்து ஃபுல் ஸ்கேல். ஸோ maximum voltage Vmax should be greater than or equal to V full scale divided by 2 power n minus 1.
Okay, இது வந்து resolution, இது வந்து resolution, which is equal to R resolution, R. Okay, fine. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா full scale voltage அப்படின்னு நீங்க எதை மீன் பண்றோம்னா full scale. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னச்சு அந்த A to D யோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன 0 to 1 volt. இப்போ இந்த 0 to 1 volt தான் full scale. ஓகே, இப்போ full scaleங்கிறது 1 volt. இதுக்கு மேல அந்த A to D கன்வெர்ட்டர்ல இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் full scale. ஸோ அப்போ 1 volt divided by 2 power n minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? should be V max. இங்க மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்? கிரேட்டர் than or equal to 3 millivolt. அப்போ இது என்ன வரும்? 3 into 10 power minus. ஓகே, கிரேட். இப்போ நம்ம அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இது கிரேட்டர் than or equal to இந்த 3 வந்து கிரேட்டர். ஓகே, ஸோ அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 2 power n minus 1 greater than or equal to 333. ஓகே, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க, இதே ஆன்சர் கிடைக்கும். தென் ஏன்னா இங்க 2 power n minus 1 இந்த சைடு போகும். இப்போ 3 into 10 power 3 இங்க கீழே வரும். இப்போ 1/3 வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1/3, ஸோ 0.333 வரும். அதை 10 power 3 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ n ln 2 should be greater than equal to 2 பக்கம் logarithm natural ln எடுங்க. ஸோ 333.3. அப்போ n எவ்வளோ இருக்கணும்? should be greater than or equal to ln 333.3 divided by ln 2. ஸோ அப்போ என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும்? n should be greater than or equal to 8.38. அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 8 இருக்கலாம், இல்லை 8க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 9 10 11 12 இருக்கலாம், ஆர் 8 இருக்கலாம். ஆப்ஷன்ல எது மேட்சா இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.38. அப்போ வந்து 8.4 நியர்லி வரும். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் than or equal to இதுக்கு அதிகமா வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம 8 வந்து எடுக்க முடியாது. ஸோ அதை தாண்டி 9 10 அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 வந்து நியரஸ்ட் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 10. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது மினிமம் பிட்ஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரெக்வயர்டு. எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமம் பிட்ஸ் எவ்வளோ போதும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம ஆன்சர் வந்து 8, சாரி 10. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 10 சூஸ் பண்ணணும். ஏன்னா n is equal to 9 10 11 12. ஆப்ஷன்ல வந்து 10 வந்து நியரஸ்ட் வேல்யூ. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ இங்க வந்து கெப்பாசிட்டர் சி, இந்த எண்ட்ல இருந்து ஒரு டயோட் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க எகைன் ஒரு கெப்பாசிட்டர், தென் இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க எகைன் ஒரு டயோட், கெப்பாசிட்டர், இது ஒரு டயோட். இங்க வந்து நம்ம வி அவுட். இப்போ நம்ம இன்புட்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சைனசாய்டல் வேவ் கொடுக்குறோம். ஸோ கிவன் கொஸ்டின் என்னன்னா ஒரு சைனசாய்டல் இன்புட் கொடுக்குறோம், அதோட ஆம்பிளிடியூட் என்ன அப்படின்னா, ஸோ ஆம்பிளிடியூட் ஆஃப் சைன் வேவ் Vin is greater than 0.7 volt. ஓகே, இதோட frequency என்னன்னா frequency is 1 kilohertz. இப்போ knee voltage for each diode is knee voltage. So knee voltage for diode is 0.7 volt. அவங்க இதெல்லாம் given questionலயே கொடுத்தது.
ஓகே, இதுல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெபாசிட்டரை நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. தென் DC output voltage, DC output voltage after 2 seconds of starting voltage source. Okay, so DC output voltage என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து 4V in minus 0.7V. Option B வந்து 4V in minus 2.8 times V. C வந்து V in minus 0.7V. D V in minus 2.8 times V. இப்போ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த சர்க்யூட் வந்து ரெண்டு பிளாக்கை நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளாக் இந்த பிளாக். இந்த பிளாக்ல என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதே பிளாக் தான் அடுத்ததுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்டூ 2 போட்டீங்கனாலே அடுத்ததுக்கு வந்துடும். ஏன்னா சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா 2 stage voltage multiplier. 2 stage voltage multiplier circuit. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை மட்டும் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்னா நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து மல்டிப்ளை பை 2 போட்டுடலாம், ஏன்னா சிமிலர் அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஏசி இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்மளால ஃபுல்லா அதோட ஆப்ரேஷன் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எடுக்கிறேன், ஏன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அது சார்ஜ் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எடுத்தாலும் ஓகே. ஸோ டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன ஆகும்னா இந்த மேல இருக்க எண்ட் என்ன ஆகும், மேல இருக்க எண்டு வந்து நெகட்டிவ், கீழே இருக்க எண்டு வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்ல இருக்கும், இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல. ஓகேவா? அப்ப என்னென்ன டயோட் கண்டக்ட் பண்ணும்? ஸோ இந்த டயோட் பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ்னா இந்த டயோட் கண்டக்ட் பண்ணாது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல ஃபார்வர்ட் பயாஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். அதனால இந்த டயோட் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணாது. எந்த டயோட் மட்டும் கண்டக்ட் பண்ணணும்னா இந்த டயோட் மட்டும் கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ சர்க்யூட் எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னா நான் இந்த மாதிரி வரைகிறேன். சி டயோடு, இந்த டயோடுக்கு ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜ் இருக்கு. ஓகே, அதனால நான் 0.7 வோல்ட் இந்த மாதிரி வரையலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரைகிறேன். இப்படி கிராஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை நேரா வரைகிறேன், அவ்வளவுதான். இந்த சர்க்யூட்டை எப்படி வரையலாம் அப்படின்னா C1 இப்படி வரையலாம். ஒண்ணு தானே, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த சர்க்யூட்டை இப்படி வரையலாம். இப்ப இதே மாதிரி இதே சர்க்யூட்டை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல இங்க வந்து நெகட்டிவ், இங்க வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ அப்ப இந்த டயோட் 1 இது மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். அதனால நான் இதை வந்து பேட்டரி 0.7 வோல்டேஜ்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது டயோட் கண்டக்ட் பண்ணாது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அன் ஓப்பன் சர்க்யூட். அப்ப எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட்டா மாறி இந்த லூப் வழியா நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். ஓகே, சோ இந்த லூப் வழியா இப்ப நம்ம கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் லூப் வழியா மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். இதுக்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா படி எழுதிடலாம். இதுல வந்து என்ன ஆகும், the capacitor C gets charged. இது வந்து C1 மென்ஷன் பண்ணிக்கலாம். C1 யா, இது C2 சார்ஜ் ஆகாது, C1 மட்டும் சார்ஜ் ஆகும். அது எவ்வளவு வோல்டேஜ் அப்ப இருக்கும் நமக்கு தெரியும். கிர்ச்சாஃப்ஸ் லா படி சோர்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிராப். வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆகுது அந்த சர்க்யூட்ல,
ஸோ கிவன் வோல்டேஜ் என்ன வி இன் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு சொன்னா VC1 plus 0.7 இப்படி ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் VC1 வந்து இப்போ VC1 is equal to எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்னா V in minus 0.7 இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து என்னது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன நடக்கும்னா இதே சர்க்கியூட். ஸோ இங்க C1 ஆல்ரெடி சார்ஜ் ஆயிருக்கு, அதனால நான் C1 போடுறேன். ஓகே நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன ஆகும், இந்த டெர்மினல் வந்து பாசிட்டிவ் ஆகும், இது வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ அப்போ இந்த டயோடு இந்த ஃபர்ஸ்ட் டயோடு இருக்குல்ல இது வந்து கண்டக்ட் பண்ணாது, செகண்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணும். அப்போ சர்க்கியூட் எப்படி மாடிஃபை ஆகும், டைரக்டா நான் எப்படி போடுறேன், இது வந்து ஓப்பன் சர்க்கியூட். இப்போ இந்த டயோடோட ஃபார்வர்ட் வோல்டேஜ் 0.7 வோல்ட், இது வந்து அகைன் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இது வந்து C2. ஓகே இப்போ எப்படி ஃப்ளோ ஆகும் தென் இந்த பிளாக்ல இந்த சர்க்கியூட்ல மட்டும் ஃப்ளோ ஆகும். இன் அடிஷன் டு தட் C1 சார்ஜ் ஆயிருக்கு. C1 இப்போ இதுல ஏதோ ஆக்ட் ஆகும்னா ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா C1 வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல அது வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டு சோர்ஸ் இருக்கிற மாதிரி V1 ஒரு சோர்ஸ் VC1 ஒரு சோர்ஸ். அப்போ Vin plus VC1 is equal to எவ்வளவு வோல்டேஜஸ் மற்ற சர்க்கியூட்டுக்கு போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ VC2 plus 0.7. இப்போ Vin plus VC1 முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், என்ன வேல்யூ போட்டோம் Vin minus 0.7 which is equal to VC2 plus. ஸோ அப்போ என்ன வரும் 2 times Vin minus 1.4 is equal to VC2. இது ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா நமக்கு எதுல அவுட்புட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த VC2க்கு அக்ராஸா தான் V அவுட் கேட்டிருக்காங்க. இந்த VC2க்கு அக்ராஸா ஓகே V அவுட் இங்க தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ இங்க இருக்கிற வோல்டேஜ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். V அவுட் இங்க என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் இப்ப நோட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி வோல்டேஜ் மல்டிப்ளையர், இதே சர்க்கியூட் தான் அங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அப்ப இது என்ன பண்ணணும், பிளாக் 2க்கும் அதே இது சேம். ஸோ அப்போ நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2 into 2Vin minus 1.4 இதுதான் என்னது அவுட்புட் VC2க்கு அக்ராஸா. VC2ல இருக்கிற வோல்டேஜ் VC2ல எவ்வளவு இருக்குன்னு. ஓகே ஸோ VC2 is equal to அப்போ ஃபைனலா என்ன வரும் Vin minus 2.8. ஸோ அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட், 4Vin minus 2.8. Option B is the right answer. ஓகேங்களா ஃபைன். இப்போ another problem பார்க்கலாம். ஒரு ஹை இம்பிடன்ஸ் லோடு வந்து சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகே இந்த சர்க்கியூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து R, இது வந்து 2022ல வந்த கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே இது வந்து ஒரு ஜெனர் டயோடு, இங்க வந்து லோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். இதான் given circuit. ஓகே தென் இங்க வந்து ஆர்டினரி ஜங்ஷன் டயோடு. இங்க வந்து V out, இது ஃபுல்லா V in. இன்புட் கொடுக்குறோம். இன்புட் என்ன அப்படின்னா ஒரு சைனசாய்டல் வேவ். இந்த சைனசாய்டல் வேவோட மேக்ஸிமம் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 15 வோல்ட். ஓகே இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ் டிராப், அதாவது வோல்டேஜ் டிராப் தெரியும்ல நீ வோல்டேஜ். சோ வோல்டேஜ் டிராப் ஆஃப் சிலிகான் கொடுத்திருக்காங்க 0.7 அண்ட் ஜெனர் வோல்டேஜோட ஜெனர் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஜெனர் டயோடோட வோல்டேஜ் அப்படின்னா என்னது, அது ரிவர்ஸ் பயாஸ்ல ஜெனர் வோல்டேஜ்ங்கிறது என்னது ரிவர்ஸ் பயாஸ்ல அது எவ்வளவு வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஜெனர் வோல்டேஜ். அது வந்து 9.1.
ஸோ இந்த 9.1 ஜெனர் வோல்டேஜ்னு சொல்லியிருக்காங்கனாலே அது ஃபார்வர்ட் பயாஸ் கிடையாது. இது என்ன இதுல இருக்கு, ரிவர்ஸ் பயாஸ் மோட்லயும் ஜெனர் டயோடால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது அதுக்கு அது பர்பஸ் என்ன, வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜெனர் வோல்டேஜ்ங்கிறது ஜெனர் டயோடோட ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ண வேண்டிய வோல்டேஜ். ஓகே, தென் the input is sine wave with amplitude 15 volt. நம்மளே வரைஞ்சாச்சு. which of the following is output voltage? so diagram தான் கொடுத்திருக்காங்க. first diagram நான் வரையறேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். so first இந்த 15 voltage, இது இன்புட்டை வந்து டாட்டட் லைன்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அவுட்புட்டை வந்து சாலிட் லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து 15 வோல்டேஜ். அவுட்புட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இந்த மாதிரி பாக்ஸ். இது வந்து 9 வோல்ட். அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ். இது again 15 9. ஓகே, so B, ஆப்ஷன் B எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இதே மாதிரி டாட்டட் லைன்ஸ், தென் இந்த ஒரு சைடு மட்டும் இது வந்து 15 வோல்ட், இது வந்து 9 வோல்ட். ஆப்ஷன் C என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் C is so dotted lines சைன் வேவ் மாதிரி கொடுத்திருக்காங்க அவுட்புட் ஒரு. ஓகே, இது அவுட்புட். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் தப்பா இருக்கு. இது வந்து 15 வோல்ட், இது வந்து 9 வோல்ட். ஸ்கேலிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சி வந்து அகெயின் ரெண்டுமே வந்து சைனசாய்டல் வேவ். ஒரு this one இது வந்து 9 வோல்ட், தென் the dotted lines வந்து 15 வோல்ட் as usual. 15 வோல்ட். ஸோ இது எப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஏசி சிக்னல் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எடுங்க. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல என்ன நடக்குது, சர்க்யூட் அனலைஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல அந்த சர்க்யூட் எப்படி ரீட்ரா பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸோ இது ஆர், ஸோ இது வந்து விஇன், இது வந்து லோடு, இது வந்து ஹை இம்பிடன்ஸ் லோடு. ஓகே, ஒரு லோடு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல இந்த எண்ட் பாசிட்டிவ், இந்த எண்ட் நெகட்டிவ். சோ அப்ப எது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும் அப்படின்னா, எது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும், நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ். அப்போ ஜெனர் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. ஓகே, சோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஜெனர் வந்து ரிவர்ஸ் பயாஸ். இந்த ஜங்ஷன் டயோட் இருக்கு இல்லையா, இந்த ஜங்ஷன் டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, சோ இந்த ஜங்ஷன் டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஆனா ஜெனர் ரிவர்ஸ் பயாஸ்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம், ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ். அது என்னது, 9.1 வோல்ட். இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறனால இந்த சர்க்யூட் எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னா, இது வந்து ஜெனர், இது வந்து ஷார்ட் சர்க்யூட். ஏன்னா அந்த டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கனால கண்டக்ட் பண்ணும். சோ இவ்வளவுதான் சர்க்யூட் வரும். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த ஜெனர்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ இதே வோல்டேஜ் தான் லோடுக்கு அக்ராஸா நம்மளுக்கு டிராப் ஆகும், லோடுக்கு அக்ராஸா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப ஜெனர்ல ரிவர்ஸ் பயாஸ்ல எவ்வளவு இருக்கு, 9.1 வோல்ட். இதே தான் அவுட்புட்ல லோட்ல கிடைக்க போகுது. அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல V அவுட்புட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9.1. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன இருக்குன்னு பாக்குறேன். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல டயோட் வந்து என்ன இருக்கும், அகைன் மேல வந்து நெகட்டிவ் இருக்கும், கீழே வந்து பாசிட்டிவ் இருக்கும். அப்ப இந்த டயோட் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆயிரும். அப்போ ஓபன் சர்க்யூட், இந்த மாதிரி ஓபன் சர்க்யூட் ஆயிரும். ஓபன் சர்க்யூட். சோ இந்த சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப அவுட்புட் எப்படி இருக்கும், V out is 0, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் 0. ஓகே ஃபைன். அப்போ 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் C is the right answer.
ஓகே, ஏன்னா நம்ம இன்புட் வந்து சைனசாய்டல் வேவ் கொடுக்குறோம். ஸோ சைனசாய்டல் வேவ்னால நம்ம ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Next problem is the forward diode voltage. The forward diode current is current கொடுத்திருக்காங்க I is equal to நமக்கு KT alpha. So நமக்கு அதை கொடுத்திருக்காங்க. Just okay. So forward diode current is I is equal to KT alpha e power minus EG by KBT into exponential of EV by KBT minus 1. இதுல EGங்கிறது எனர்ஜி பேண்ட் கேப், T வந்து டெம்பரேச்சர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து கரண்ட். இதுக்கு அக்ராஸ் தான் ஒரு வோல்ட் மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். V is measured using voltmeter. Okay, voltage using voltmeter. இப்ப நம்மளுக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் voltage with respect to temperature. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A வந்து AT ஸ்கொயர் பிளஸ் பிஆ, ஆப்ஷன் B வந்து AT பிளஸ் பிஆ, ஆப்ஷன் C வந்து AT கியூப் பிளஸ் பி, ஆப்ஷன் D AT பிளஸ் பிடி ஸ்கொயர். 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான இது செக் பண்ணணும். இதுல Tங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த டயோட். ஓகே, ஸோ வோல்டேஜும் டெம்பரேச்சரும் ரிலேஷன் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் எழுதணும். இந்த ரிலேஷன்ல பாருங்க நம்மளுக்கு எதுலையுமே லான் எக்ஸ்போனென்ஷியல் அந்த மாதிரி டேர்ம்ஸ் வரல. ஸோ ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல பண்ணியிருப்பாங்க. இப்போ சைன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா சீரிஸ்ல, அந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல்ல வந்து இவங்க சீரிஸ்ல எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. அப்போ 1 + x + x ஸ்கொயர் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ I is equal to KT alpha e power minus EG by KBT into இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1 + x அந்த ஃபார்மேட்ல எழுதுறேன். ஸோ 1 + EV by KBT minus 1. ஓகே, ஸோ இந்த 1 1 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ஆப்வியஸா என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ அப்போ இந்த ஐ டேர்ம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மீதி இருக்க டேர்ம் எல்லாம் கொண்டு போயிருங்க இந்த சைடு. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? I by K T power minus alpha வந்துரும். Then E power EG by KBT which is equal to EV by KBT. Again இந்த எக்ஸ்போனென்ஷியலா நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத போறேன். So EV by KBT is IT minus alpha divided by K 1 plus EG by KBT. இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா வேரியேஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். V வந்து டெம்பரேச்சர் பொறுத்து எவ்வளவு மாறுது. அப்ப V தவிர மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கு. V மட்டும் வச்சுக்கலாம், மீதி டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ KB I by again இங்க ஒரு KB இருக்கு, அது வந்து KB. ஓகே, divided by E then T power minus alpha minus 1. ஏன்னா அந்த T இந்த சைடு போகுது. ஓகே, சாரி minus alpha plus 1. ஓகே, into என்ன வரும் நம்மளுக்கு? 1 plus EG by KBT. இப்போ இந்த KB கேன்சல் ஆயிடலாம். கேன்சல் பண்ற டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுறேன்.
அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுனீங்கன்னா I t power minus 1 by plus by E 1 plus by kBt. ஓகே, இப்போ நம்ம உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ I t power minus alpha plus 1 divided by E plus I t power minus 1 EG இங்க வந்து KB வரும், இங்க T வரும். ஸோ இங்க T மேல போச்சுன்னா நமக்கு மைனஸ் வரும். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால டினோட் பண்ண போறோம். ஏன்னா கொஸ்டின்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. IE எதுவுமே கிடையாது. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து AT அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் ஏன்னு வச்சிருக்கேன். A t பவர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பி. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டி மேலே போச்சுன்னா மைனஸ், ஸோ அது வந்து கேன்சல் ஆயிரும். பிளஸ் பி டி பவர் மைனஸ் ஆல்ஃபா, அவ்வளோதான். இதுதான் வோல்டேஜ் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டெல்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்க நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸா இருக்கணும். ஸோ இங்க வந்து சம் டி பவர் 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பவர் நீங்க மேட்ச் பண்றப்போ டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா V is equal to finally என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆல்ஃபா 0ன்னு கொடுத்தா AT plus B. இதுதான் ரிலேஷன். ஸோ ஆப்ஷன் B is the right answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் CSIRல கேட்ட கொஸ்டின்ஸ். The dependence of current on voltage is given by I is equal to I naught 1 minus V by V naught square, where I naught and V naught are constants. இது ரெண்டுமே constants. Okay. The parameter V naught and root of I naught can be determined as first. So இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் IV ஸ்கொயர் கிராஃப். ரெண்டாவது நெகட்டிவ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் y இன்டர்செப்ட் and slope and y intercept of IV square graph. Third option, slope and y intercept. So நம்ம ஸ்லோப்புக்கும் y interceptக்கும் ஃபார்முலா தெரிஞ்சாலே இதுக்கு என்ன ரிலேஷன்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கிராஃப். Fourth one, again அதே தான், negative of ratio of y intercept and slope and y intercept of root IV graph. So ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஆக்சுவலி क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நான் ஐயும் வியும் எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த V0ஐயும் ரூட் I0ஐயும் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே, ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கலாமா, y இன்டர்செப்ட் வச்சு கண்டுபிடிக்கலாமா, அந்த கிராஃப் வந்து IV ஸ்கொயர் கிராஃபா ரூட் IV கிராஃபா, ஓகேவா? ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ I is equal to given expression என்ன, I0 1 minus V by V0 square. இதுதான் given. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஆக்சுவலி நீங்க டேக்கிங் ஸ்கொயர் ரூட், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் I is equal to root I0 into 1 minus V by V0. இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரூட் I is equal to இந்த உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root I0 minus root I0 V by V0. ஓகே. சோ இப்போ இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா என்ன கிராஃப், IV ஸ்கொயர் கிராஃபான்னு கேட்டிருக்காங்க. IV ஸ்கொயர் ரூட் IV கிராஃபா,
ஸோ 2 கிராஃப்ல இப்போ எந்த இதுக்கு வரணும்? இங்க பாத்தீங்கன்னா ஐயோட டேர்ம் மேல என்ன இருக்கு? ரூட் இருக்கு. இங்க வோல்டேஜ் மேல எதுவுமே இல்ல. அப்ப இது என்ன கிராஃப் போட்டா கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஐ வி கிராஃப். ஸோ ஆப்ஷன் ஏவும் பியும் வராது, 1ம் 2ம் வராது. சி அண்ட் டி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ இதை நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எடுப்போம் அப்படின்னா ஐவி, அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஐவி. ஐவிக்கான ரிலேஷன் என்ன? ரூட்ல இருக்கு. ஸோ ரூட் ஐ வி கிராஃப். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. தென் இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c ஃபார்ம்ல இருக்கு. இதுல mங்கிறது ஸ்லோப், m வந்து ஸ்லோப். ஓகே, mx ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு yங்கிறது என்னது? yங்கிறது i. ஸோ y ஆக்சஸ்ல நம்ம i வரையணும், x ஆக்சஸ்ல என்ன வரைய போறோம்? v வரைய போறோம். இங்க அப்போ இது ஆக்சுவலி எப்படி எழுதுறோம்? இது இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு c பிளஸ் mx ஃபார்ம்ல இருக்கு. ஸோ mங்கிறது தான் ஸ்லோப். ஏன்னா இங்க xங்கிறது என்னது? v. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் m. அப்ப mங்கிற வேல்யூ என்ன? m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் ஐ நாட் டிவைடட் பை v நாட். c ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் ஐ நாட். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். v நாட் அண்ட் ரூட் ஐ நாட் கேன் பி டிட்டர்மைன்ட் அஸ். v நாட் ரூட் ஐ நாட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரிலேஷன்ல இருந்து நமக்கு இந்த ரிலேஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, எம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரிலேஷன் வந்து v நாட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதையே டிவைட் பண்ண போறோம். சோ v நாட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட்ல இருந்து டைரக்டா நமக்கு வரல. சோ ஆப்ஷன் சி இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பான ஆன்சர். ஏன்னா ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட், ஸ்லோப்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா v நாட்டும் டிபெண்டன்ட் ஆயிருக்கு. நமக்கு டைரக்டா ரூட் ஆஃப் ஐ நாட் மட்டும் கிடைக்கல. சோ ஆப்ஷன் சியும் தப்பான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ண போறோம். நெகட்டிவ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் y இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப். சோ ரேஷியோ ஆஃப் y இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப், y இன்டர்செப்ட் என்ன வரும்? ரூட் ஆஃப் ஐ நாட். ஸ்லோப் என்ன வரும்? அதுக்கு ரேஷியோ எடுக்கணுமாமா. சோ ரூட் ஆஃப் ஐ நாட் டிவைடட் பை v நாட். இந்த v நாட் மேல போகும், ஐ நாட் கேன்சல் ஆயிரும். சோ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் v நாட் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. Question அதான கொடுத்திருக்காங்க. v நாட் கேன் பி டிட்டர்மைன்ட் as negative ratio of y intercept and slope. And y intercept of y interceptல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஐ நாட் கண்டுபிடிக்கலாமா? இந்த y intercept c தான் y intercept. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஐ நாட் கண்டுபிடிச்சாச்சு. சோ ஆப்ஷன் டி, அதாவது fourth option is the right answer. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் 2025 சிஎஸ்சியா இருக்க எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ எகெயின் நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் சிஎஸ்சிஆர் நெட் 2025 டிசம்பருக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ் இருந்ததுன்னா இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.